இதில பிராக்டிகலா எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஊரு டரன்டரன்னு ஒரு ஊரு. அந்த ஊருக்கு தான் நான் சண்டிகர்லேருந்து பஸ்ல போய் அந்த ஊர்ல தான் இறங்குனேன். அங்க வந்து நிலமே கிடையாது. ஒரு மாரி வறண்ட பூமி மாரி தான் இருக்கும். நிலம் இருக்கும். ஆனா நிலத்தோட அளவ விட உரம் அதிகமா விற்பனையாச்சு. இப்ப என்ன காரணம்னு கேட்கும்போது, பாகிஸ்தான்ல இருந்து வந்து விவசாயிகள் இங்க வந்து தலைச்சுமையா வந்து உரத்த வாங்கிட்டு போறாங்க. அப்படின்னு நம்ம ஓன் முகவர்கள் சொல்றாங்க. தடுக்கலாம் முடியாது. அவங்க ஏதோ கிராம ரூட்ல வந்துட்டே இருப்பாங்க. இன்னைய தேதி வரைக்கும் அப்படித்தான். எல்லா ரூட்லயும் எல்லாரும் வருவாங்க. நீங்க வாகா பார்டர மூடுனாலும், மத்த ரூட்ல இருந்து வருவாங்க. இப்ப உதாரணமா போதைப் பொருள் நடமாட்டம். எப்படி பஞ்சாப்ல இவ்வளவு பெருசா இருக்கு? எல்லை கடந்த போதைப் பொருள் தான் வந்துகிட்டே இருக்கு. கை தலைச்சுமையா, கைச்சுமையா கொண்டு வந்துருவாங்க. இப்போ இத தடுக்க வேண்டியது யாரோட பொறுப்புன்னா, மத்திய அரசாங்கத்தோட பொறுப்பு தான். ஏன்னா மற்ற மாநில அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? இப்ப காஷ்மீர்ல ஒரு மாநில அரசாங்கம் இருக்கு. அவங்களால நேரடியா பயங்கரவாதத்த எல்லாம் தடுக்கிறதுக்கான ஸ்கோப்பே கிடையாது. அப்ப நம்ம என்ன மாறு தட்டிக்கிறோம்? பயங்கரவாதத்த முற்றிலும் ஒழித்து விட்டோம். 370 ரத்து பண்ணோம். இன்னைக்கு வந்து காஷ்மீர் அமைதி பூமி ஆயிருச்சு. ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. ஒரு பாதுகாப்புங்கிற ஒரு தவறான உணர்வ நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறோம்னு தவறான உணர்வ ஊட்டியாச்சு.